அடுத்த பாட்டுல டெய்ஸி முதல்ல இங்க வந்தப்ப இவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா 2 பேர் கூடன்றத பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. டெய்ஸி காலம் டேலன் 2 பேரையும் பார்த்து, நான் முதல்ல இங்க அறைக்குள்ள வரும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்குதான்னு கேக்குறா. நான் எப்போதும் இங்கவே இருக்கலாம்னு நீங்க சொல்லியிருந்தீங்களே, மறந்துட்டீங்களான்னு கேக்குறா. நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தானேன்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு டெய்ஸிக்கு ஹேலி ஆண்டி கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் வருது. இன்னும் 3 நாளுக்குள்ள ஓவன் உன்னை வந்து அழைத்து சொல்வான். மேலும் மறந்துடாம உன் பணத்தை சரியா இருக்குதான்னு பார்த்து கொண்டு மெசேஜ் வருது. இதை கேலம் டேலன் 2 பேருமே கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டுட்டாங்க. என்னது, நீ அங்க 2 பேரையும் விட்டு கிளம்ப போறியா? கேலப் டேசிய பார்த்து, இவ ஒரு நாடகம் போடுறா, இவ தன் பக்கத்தும் கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஒரு நாடகம் போட நினைக்கிறான்னு நினைக்கிறேன். டெய்ஸி, சண்டை போடாம வெறும் சோரி மட்டும்தான், இது மட்டும் கேள், வேற ஒண்ணுமே நாங்க உங்ககிட்ட கேட்கல. நீ இப்படி கேட்டா வீட்டா இருக்கலாம், இல்லன்னா நீ கிளம்புன்னு சொல்றாங்க. இதை கட்ட டெய்ஸி, செய்யாத தப்புக்கு நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இனிமே டெய்ஸியோட இருந்தது எல்லாமே லோராடது என்று சொன்னதுமே டெய்ஸி திடீர்னு வீட்டுக்குள்ள ஓடி போறா. தன்னோட ரூமை போய் பாக்குறா, எல்லாமே மாறி போச்சுதான்னு. டெய்ஸி அந்த ரூமுக்குள்ள போன உடனேயே அவங்க 2 பேரும் அவளுக்கு கொடுத்த லோக்கெட்டை பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ரூம்ல எல்லாமே மாறி போயிருந்தது. இதை பார்த்தா டெய்ஸி மன சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் அவளுக்கு பின்னால வந்த கேலப் டேலன் 2 பேரும், அப்ப கேலப், உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே நாங்க கொடுத்ததான், நாங்க சம்பாதிச்சு கொடுத்ததான் நீ வச்சிருக்கிற, அதை எப்பவுமே மறந்துடான்னு டெய்ஸியை பார்த்து சொல்றான். லோலா உன்னை விட நல்ல பொண்ணு, நீ லோலாவை ஒரு குப்பை மாதிரி பாக்குற அப்படின்னு டெய்ஸிய கவலைப்படுற மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கேலப் டேலன் 2 பேருமே டெய்ஸியை பார்த்து, இன்னிலேருந்து நீ இந்த வீட்டு பக்கமே இருக்கக்கூடாது, நீ உன்னோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. இதை கிட்ட டெய்ஸி ரொம்ப கவலைப்படுறா. மில்லர் பசங்க 2 பேருமே லோலாக்கு இவளோட ரூமை கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து டெய்ஸி கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. லோரா மாதிரி நல்ல பொண்ணையே இப்படி பழி வாங்குறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டெய்ஸி எவ்வளவுதான் உண்மையை சொல்லியும் நம்ப மாட்டேன்றாங்க இவங்க 2 பேருமே. கேலப் டேலன் 2 பேருமே, நீ லோரா கிட்ட மன்னிப்பு கிட்ட இங்க இருக்கலாம், இல்லாட்டி உன்னோட பொருட்கள் எல்லாமே லோராக்கே போயிடும்னு சொல்ல. இதை கட்ட டெய்ஸி கோவத்துல அவ காதுல போட்டிருந்த தோடு, அவளோட ட்ரெஸ், அவளோட கடைசி அவளுக்கு கிஃப்டா கொடுத்த லாக்கெட் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கள விட்டு போயிடுறா. அடுத்த எபிசோட்ல டெய்ஸிக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.